நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு சத்தியத்தை குறித்த வார்த்தைகளை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து பார்க்க போறோம். அந்த புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்கள் பத்தியும், அப்படி மீறி போன ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்தாலும் மறுபடியும் மன உருக்கத்தோடு தேவன் சேர்த்து கொள்ள போகிறத பத்தியும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நாம அந்த காரியங்களை குறித்து பார்க்க போறதுல அந்த புஸ்தகத்துல சத்திய வேதத்தை குறித்த முக்கியமான ஒரு வார்த்தை நமக்கும் பொருந்தினதாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே பிரதானப்படுத்தி பார்க்க போறோம். அந்த வசனமானது ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம், முதல் பகுதி. Book of Hosea, chapter 8, verse 12, first part. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி வேதத்தின் மகத்துவங்களை ஆவியானவர் மூலமாக தேவன் அநேகருக்கு அறிவித்திருக்கிறாரு. அதை தொகுத்து நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட வேதத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அவங்க மீறி நடந்தாங்க. அததான் முக்கியமா இந்த வேத வசனம் காண்பிக்க வருது. இதோடைய 2வது பகுதியை பார்த்தோம்னா, அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஃபாரின் திங் மாதிரி தங்களுக்கானவர்களா அவங்க பார்க்காம போயிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவரை விட்டு வழி விலகி மீறி போனவர்களாக இருந்தாங்க. இந்த நாட்கள்ல தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களா இருக்கிற நமக்கும் வேதமானது தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இந்த வேதத்தை எப்படி பார்க்கிறோம்? இந்த வேதமே சத்தியம்னு சொல்லிட்டு தாவீது ராஜா அதோடைய சங்கீதத்துல சொல்றாரு. இந்த வேதத்துல உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னு கேட்கிறாரு. அப்படியாக வேதமானது குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை நாம எந்தபடியாக நேசிக்கிறோம், வாசிக்கிறோம்? வேதமானது நம்முடைய பிதாவால நமக்காக கொடுக்கப்பட்ட நித்தியத்திற்கான வழியா இருக்கு. அதன் மூலமாகவே தேவனுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்கிறோம், தேவனுடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்கிறோம், அவருடைய அன்பின் அகலத்தை, நீளத்தை, ஆழத்தை, உயரத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஏன்னா அவருடைய அன்பானது நம்முடைய அறிவு கெட்டாததா இருக்கு. அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல வேத புஸ்தகமானது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களின் தொகுப்பாகவே வேதம் காணப்படுது. அதை நம்ம எந்தபடியாக நேசிக்கிறோம், எந்தபடியாக வாசிக்கிறோம், எந்தபடியாக அதுல கொடுக்கப்பட்டவைகளை கை கொள்கிறோம், இதை எல்லாமே நாம நிதானிச்சு பார்க்கணும். வேதத்தை எப்படி வாசிக்கணும்னு சொல்லும் போது என்ன ஆவிக்குரிய விதத்துல நடத்தினவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருது. அவங்க ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் போது இந்த வேதத்தை நாம எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு கேட்ட போது, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த உரிமை பத்திரத்தை எப்படி கண்ணும் கருத்துமாக வாசிப்பாங்களோ அந்த கவனத்தோடு வாசிக்கிறவர்களாக நாம இருக்கணும்னு சொன்னாங்க. அது எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்லையா? இந்த வேத புஸ்தகமானது நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு எழுதி கொடுத்த உரிமை பத்திரமாக இருக்கு. அதுல எண்ணிலடங்கா வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நமக்காகவே கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக கிறிஸ்துவை விசுவாசிச்சு இந்த வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை நமக்கு உரிமையாக கொண்டாடுறோமா? நம்முடைய உரிமையாக மாற்றிக்கொள்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாக நாம காணப்படணும் இல்லையா? அப்படியாய் நம்மை போஷிக்க, வழி நடத்த, நம்மை உயிர்ப்பிக்க இந்த வேதமே நமக்கு உதவி செய்து இல்லையா? அப்படிப்பட்ட சத்திய வேதம் நம்முடைய வாயை விட்டு நீங்காது பாதுகாத்து கொள்ளணும் இல்லையா? நம்முடைய இருதய பலகையில எழுதப்பட்டிருக்கணும் இல்லையா? அந்தபடியாக நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? இந்த நாள்ல நாம இதையெல்லாம் நிதானிச்சு பார்க்கணும். வேதமானது தேவனுடைய மகத்துவங்களின் தொகுப்பாக இருக்கு. அதை நாம அனுதினமும் மன்னாவாக உட்கொள்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 147வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். இங்க சொல்லப்பட்டபடி தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாகிய நமக்கும் அவருடைய வசனங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் கொடுக்கிறாரு. அவருடைய ஆவியானவரையும் துணையாக கொடுத்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவரே நம்ம மேல் இருக்கிற அபிஷேகமா அதை நமக்கு போதித்து நடத்துகிறாரு. இப்படி அவர் எல்லாவற்றையும் செய்து வேதத்தின் மகத்துவத்தை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறாரு.
சொல்றாரு. நாம அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் செய்த தவறு செய்யக்கூடாது. அதை அவங்க அந்நிய காரியமாக நினைச்சிருக்காங்க. ஆனா நாம அந்தபடியாக இருக்கக்கூடாது. அந்த வேதத்தை நம்முடைய உரிமை பத்திரமா எடுத்துக்கொண்டு அதை கவனத்துடன் வாசித்து கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு. இதை அறிந்து கொண்டு வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி தேவனை நம்முடைய கண்களை திறந்து கொடுக்க சொல்லி நம்முடைய பிதா கொடுத்த உரிமை பத்திரமாக அதை கவனத்துடன் வாசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க தகப்பனே. எங்களுடைய கரங்கள்ல தொகுப்பாக இருக்கிற இந்த வேதத்தை அனுதினமும் உரிமை பத்திரத்தை போல கண்ணும் கருத்துமாய் நாங்க வாசிக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய வார்த்தைகள் மேல கவனமாக இருந்து அதை கை கொள்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும் ராஜா. உம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று உம்முடைய வேதம் சொல்கிறதே தகப்பனே. அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பற்றி கொண்ட பிள்ளைகளாக நாங்க காணப்படணும் ராஜா. அப்படியான சதையான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.